திருச்செந்தூர் அருகே பரமக்குறிச்சி பஜாரில் பேருந்திற்காக காத்திருந்து தேர்வுக்கு செல்ல முடியாமல் தவித்த கல்லூரி மாணவிகளை அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி சொந்த செலவில் வாகனம் ஏற்படுத்தி கொடுத்து கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார். ஆடு விற்க என்னையா ஆவணம் தேவை? களையிழந்த ரம்ஜான் விற்பனை. திருச்செந்தூர் அருகே பரமக்குறிச்சி பஜாரில் பேருந்திற்காக காத்திருந்து தேர்வுக்கு செல்ல முடியாமல் தவித்த கல்லூரி மாணவிகளை அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி சொந்த செலவில் வாகனம் ஏற்படுத்தி கொடுத்து கல்லூரிக்கு அனுப்பி வைத்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி இன்று திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவர் பரமக்குறிச்சி பஜாரில் உள்ள வியாபாரிகள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் நடந்து சென்று வாக்குகளை சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து பரமக்குறிச்சி பஜாரில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த கல்லூரி மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள் பேருந்துக்காக காத்திருந்தனர். அவர்களிடம் வாக்கு சேகரித்த போது 1 மணி நேரமாக பேருந்துக்கு காத்திருப்பதாகவும், போதிய பேருந்துகள் மற்றும் மகளிர் இலவச பேருந்துகள் இல்லாததால் தேர்வு நேரத்தில் தவித்து வருவதாகவும் சாத்தான்குளம் பகுதியில் உள்ள கல்லூரியில் பயிலும் மாணவிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பேருந்துக்காக காத்திருந்த கல்லூரி மாணவிகளுக்கு உடனடியாக சொந்த செலவில் வேன் ஒன்றை ஏற்பாடு செய்து கொடுத்து மாணவிகளை கல்லூரிக்கு செல்ல அனுப்பி வைத்தார். மேலும் வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். ஆடு விற்க என்னையா ஆவணம் தேவை? களையிழந்த ரம்ஜான் விற்பனை. தேர்தல் ஆணையம் கட்டுப்பாடுகள் எதிரொலியாக எட்டயபுரம் ஆட்டுச்சந்தையில் ரம்ஜான் விற்பனை களையிழந்தது. தென் மாவட்டங்களில் நடைபெறும் ஆட்டுச்சந்தைகளில் எட்டயபுரம் வாராந்திர ஆட்டுச்சந்தை மிகவும் புகழ் வாய்ந்த சந்தையாகும். இங்கு மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வியாபாரிகள் வந்து ஆடுகள் வாங்கி செல்வது வழக்கமாகும். வழக்கமாக சனிக்கிழமை நடைபெறும் ஆட்டுச்சந்தையில் சுமார் 2 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடைபெறும். தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை காலங்களில் ஆடுகள் விற்பனை அதிகமாக நடைபெறுவது வழக்கம். மேலும் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு விற்பனை களை கட்டும். ஆனால் இந்த ஆண்டு தேர்தல் விதி காரணமாக ரூபாய் 1 கோடி கூட ஆடுகள் விற்பனை ஆகவில்லை என்று வியாபாரிகள் புலம்பி வருகிறார்கள். ஏனென்றால் வியாபாரிகள் கொண்டு வரும் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் ஆவணங்கள் இல்லை என்று பறிமுதல் செய்துவதால் வியாபாரிகள் ஆட்டு சந்தைக்கு வரவில்லை. இதனால் ஆட்டுச்சந்தை வெறிச்சோடியது. விற்பனைக்கு கொண்டு வந்த ஆடுகளை உரிமையாளர்கள் திருப்பி தங்களது வீடுகளுக்கு கொண்டு சென்றனர். வாக்குப்பதிவு நாளில் விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை, அரசு எச்சரிக்கை. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் கமிஷன் அதுல் ஆனந்த் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நாடாளுமன்ற தேர்தல், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவுரைகளின்படி தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், அனைத்து கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள், உணவு நிறுவனங்கள், தோட்ட நிறுவனங்கள், மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள், பீடி மற்றும் சுருட்டு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்கள் ஆகியவற்றில் பணிபுரியும் தினக்கூலி, தற்கால ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு தேர்தல் நாளன்று அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக அன்றைய தினம் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் கட்டுமான தொழில் உள்ளிட்ட அனைத்து அமைப்பு சாரா தொழில்களில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கும் தேர்தல் நாளன்று அவர்கள் வாக்களிக்க ஏதுவாக விடுமுறை வழங்கப்பட வேண்டும். அந்த நாளுக்கான ஊதியம் சாதாரணமாக தொழிலாளிக்கு 1 நாளுக்கு அளிக்கப்பட்டு வரும் ஊதியமாகவும், பணியின் தன்மைக்கேற்ப அரசால் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள குறைந்தபட்ச ஊதியத்திற்கு குறையாமலும் இருக்க வேண்டும். தேர்தல் நாளன்று விடுமுறை அளிக்க தவறும் நிறுவனங்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதுகுறித்து புகார் அளிக்க தொழிலாளர் துறை சார்பில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி தொகுதியில் வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கான 2வது பயிற்சி வகுப்பு ஏப்ரல் 7இல் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடி பணியாளர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பானது 7/4/2024 அன்று காலை
9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை கீழ்கண்ட பயிற்சி மையங்களில் நடைபெற உள்ளது. சட்டமன்ற தொகுதி மற்றும் பயிற்சி மையத்தின் பெயர்: 213 விளாத்திகுளம் தொகுதி CKT மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி குமாரகிரி. எட்டயபுரம் 214 தூத்துக்குடி காமராஜ் கல்லூரி. 215 திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வீரபாண்டியன்பட்டினம். 216 ஸ்ரீவைகுண்டம் KGS மேல்நிலைப்பள்ளி. 217 ஓட்டப்பிடாரம் தனி ஜான் டி பாப்பிஸ்ட் மேல்நிலைப்பள்ளி புதியம்பத்தூர். 218 கோயில்பட்டி நாடார் மேல்நிலைப்பள்ளி கோயில்பட்டி. மேற்கண்ட பயிற்சிக்காக வாக்குச்சாவடியில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு மற்றும் அணி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட பணியாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் மூலம் சார்பு செய்து ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது.